யாருக்கெல்லாம் தேவன் தம்முடைய ஆவியை கொடுத்துருப்பார்? தேவன் அழைச்சி தம்முடைய ஆவியினால் நிரப்பி அபிஷேகம் பண்ண நபர்லாம் யார்? நீங்கள் எடுத்து பாருங்கள், லிஸ்ட் எடுத்து பாருங்கள். தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள். மோசைக்கு தேவன் ஆவியை கொடுத்தாரா? மோசே, ஆரோன். வேதம் சொல்லுது, அவர்களுக்கு யூகித்து தேவனுடைய பணியை யூகித்து செய்கிற அளவுக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக தம்முடைய ஆவியை கொடுத்தார். சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்கிற ஞானத்தை கொடுப்பதற்காக யோசேப்புக்கு ஆவியை கொடுத்தார். புரியுதுங்களா? கோலியாத்தை ஜெயிப்பதற்காக, ராஜாவை ஆளுகை செய்வதற்காக தாவீதுக்கு தம்முடைய ஆவியை கொடுத்தார். சொல்லுங்கள், யாரெல்லாம் ஜனங்களுக்காக வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அவர் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுப்பார். கையை தட்டி மறுபடியும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் தம்முடைய ஆவியை அதிகமாய் கொடுத்திருந்தார். ஆதலால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இதில் என்னென்னா நல்லா புரிஞ்சு விடணும். ஆவியை அதிகமாக கொடுத்தா நன்மை செய்கிறவங்களா சுற்றி திரிவாங்க. புரியுதுங்களா? அவங்க தான் ஆவிக்குரியவங்க. மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், நன்மை செய்கிறவங்களாக இருப்பாங்க. இன்னொன்று சொல்கிறேன், ரெண்டும் சமம். அது யாரெல்லாம் மற்றவங்களுக்கு அதிக நன்மை செய்கிறாங்களோ, யாரெல்லாம் மற்றவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதமாக வாழ்கிறாங்களோ அவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். கையை தட்டி எத்தனை புரிஞ்சது? அவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறார்கள், அளவுக்கு அதிகமாகவே பெற்றிருக்கிறார்கள் என்பது ஆதாரமாய் நிரூபிக்கப்படுகிறது. புரியுதுங்களா? ஆவியை பெற்றிருக்கிறவன் நன்மை செய்கிறவனாக இருப்பான், நன்மை செய்கிறவன் தேவ ஆவியை பெற்றிருப்பான். ஆமேன். நீங்கள் சொல்லலாம், உலகத்தில் எத்தனை பேர் நன்மை செய்கிறாங்க அப்படின்ட்டு. அது பேருக்காக, புகழுக்காக, ஆமாம், போலியாக, நடிப்பிற்காக, மிகுந்த வேறொரு ஆதாயத்துக்காக. அந்த டிபார்ட்மெண்ட்டே நம்ம டிபார்ட்மெண்ட் கிடையாது. சரிங்களா? எத்தனை பேர் அப்படி வாழ்கிறாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உலகத்துக்காக, ஆமாம், 4 பேருக்கு உதவி செஞ்சுட்டு ஃபோட்டோ பிடிச்சி போட்டால் என்ன அர்த்தம்? நான் செய்கிறேன், நான்லாம் உதவி செய்கிறேன், நான் நல்லவன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு. ஆனால் என்ன சொல்லுவோம்? நான் இப்படி போட்டால் இதை பார்த்து 4 பேர் போட வேண்டும் என்று தான் நான் போட்டேன், யாரும் தவறாக நினைத்து கொள்கிறார்கள் என்று சொல்லி அங்கேயும் ஒரு நல்ல பேர். என்ன மனுஷன் பாரியா, தற்பெருமை இல்லாத மனுஷனாக இருக்கானே அப்படின்னு நம்ம மேலும் மேலும் முட்டாளாகிட்டே இருப்போம். புரியுதுங்களா? ஆமாம். அதனால் எனக்கு அன்பானவர்கள், அதனால தான் கர்த்தர் சொன்னார், யாருக்காவது உதவி செஞ்சா வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாதுடா. ஆமாம், பெருமை மேன்மை அப்படி கூடாது. சபையில் நம்ம தெரியப்படுத்துறது நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அவன் தேவனுடைய நாம மகிமைக்காக. ரோட்டில் அவன் பெருமைப்படுத்துறது யாருக்காக? சொல்லுங்கள் சார். இப்போ ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவாங்க, ஒரு கடவுளுடைய பிள்ளை இருக்கிறாப்புல, நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ஒருத்தர் இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நல்லது செய்கிறீங்க, என்ன நினைப்பீங்க? 4 பேர்கிட்ட சொன்னாலும் என்ன நடக்கும்? நீங்கள் என்ன நினைப்பீங்க? எப்போ அந்த மனுஷன் தங்கமான மனுஷன் நினச்சா கூட அதுக்கு பேக்ரவுண்டில் யார் இருக்கா? கர்த்தர் அவரை கொடுக்க வச்சிருக்கிறார் இல்லையா? சூப்பர் அப்படின்னு தேவனுடைய நாமம் தான் மகிமையடைய. எத்தனை பேர் புரியுது? ஆனால் தேவனை அறியாத ஒரு ஒருத்தர் செஞ்சால் யாருக்கு கிரெடிட் போகும்? அவர் தங்கமான மனுஷன், அவர் சூப்பர் மனுஷன் அப்படின்னு தான் போகும். எத்தனை பேர் புரியுது? ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி